இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய சரீர சுகத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சஞ்சலங்களை மனதில் வைத்திருக்கிறோம். எத்தனையோ தீங்கான காரியங்கள் நம் மனதில் இருக்கிறது. எனக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையே இவர்களால் கெட்டு போய்விட்டதே. இந்த குடும்பம் ஏன் தான் எங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களோ தெரியவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு? நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கத்தில் இருக்கிறோமே, கண்ணீர் தான் எங்கள் வாழ்க்கை என்று ஒவ்வொரு நாளும் ஏன் பொழுது விடுகிறது என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை எருக பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோமே, எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் நீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீரே என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தின் வேதனையினால் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் இருக்க சஞ்சலத்தையும் தீங்கையும் உன்னை விட்டு அகற்றி போடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மனதிலிருந்து தீங்கையும் நீக்கி போடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, யோனா 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணம் அழியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 40 நாட்களிலே ஜனங்கள் மனம் திரும்பி அவருடைய பாதத்துக்கு நேராக 40 நாட்கள் அங்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நினிவே பட்டணத்தை அவர் அழிக்கவில்லை. யோனா என்ன செய்கிறான்? நேராக போய் மேலே ஏறி மலை மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எப்போ இந்த பட்டணம் அழியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறபடியினால அவர் அந்த பட்டணத்தை அழிக்கலை. அப்போ அவன் மனசில் தோணுது, ஆண்டவர் சொன்னால் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அதனால தான் நான் நினிவே பட்டணத்துக்கு வராமல் தர்கீஸை நோக்கி போனேன். அங்கே ஒரு மீனை கொண்டு என்னை இந்த கரையில் போட்டு இந்த நினிவே பட்டணத்தில் சொல்ல வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதுக்குள்ளே சஞ்சலம், அந்த பட்டணம் அழியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தீங்கு அவனுடைய மனதிற்குள்ளாய் காணப்பட்டது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆனால் அந்த சஞ்சலங்களை ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் அவனுக்கு மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணும்படியாக உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். யோனாவை போல நீங்களும் கூட, ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீர் தண்டிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா ஒரு செகண்டில் அங்கே ஒரு மனம் திரும்புதல் கடந்து வரும். தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ள தேவனாய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அந்த நினிவே பட்டணத்தை அவர் அழிக்கவில்லை. அந்த ஜனங்கள் தேவனுக்குள்ளாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம். அதுபோல் உங்களுக்கு விரோதமாய் இந்த நாளில் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை தேவன் உங்கள் பட்சமாய் கொண்டு வர பண்ணுவார். தேவனுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படிக்கு இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திலே இவ்வளவு விதமான பாடுகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். சரீரத்திலே, தேவைகளில் அல்லது மற்றவர்கிட்ட பேசுகிற சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு நெருக்கம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த தீங்கை சஞ்சலத்தை நீங்கள் நீக்கி போடும்போது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரும். அங்கு ஒரு மனம் திரும்புதல் கடந்து வருகிறதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நினச்சி அவங்களுக்கு இப்படி நடந்துடாதா,
அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது நிமித்தம் உங்களுக்கு சஞ்சலங்கள் கடந்து வரலாம். ஆனால் சஞ்சலத்தையும் தீங்கையும் வைராக்கியங்களையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு அகற்றி போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமற் போகும். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவங்க செய்கிற காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றி போடுவார். அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய் மனம் திரும்ப பண்ணுவார். பயப்படாதீங்க. இந்த நாளில் உங்கள் தீங்கையும் சஞ்சலத்தையும் எடுத்து போடும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறத உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அவங்கள குறித்து வேதனைப்படாதீங்க. அவர்களுக்காய் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறத உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறையா. தீங்கையும் சஞ்சலத்தையும் உன் இருதயத்திலிருந்து நீக்கி போடு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி இவருடைய மனதில் இருக்கிற எல்லா தீங்கையும் நீர் நீக்கி போடுவீராக. சஞ்சலத்தையும் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் மாற்றுவேன்னு சொல்லி. அந்த சஞ்சலமும் தவிப்பு இந்த நாளில் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அத்தனை அப்படியே மாற்றி போட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்களாய் கடந்து வர போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நான் உன்னை விலகவில்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த நாளில் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.